ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இஸ்ரவேல் ஜனங்களை ஆகாப் ராஜா ஆண்டு கொண்டிருந்த காலம். அப்பொழுது எலியா என்கிற தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிற அந்த வார்த்தைகளை பாருங்க, என் வாக்கின்படியே அன்றி. பாருங்கள், அந்த தீர்க்கதரிசியின் வார்த்தையில் அவ்வளவு வல்லமையை கர்த்தர் வைத்திருந்தார். வல்லமை இருந்தது. வார்த்தையில் வல்லமை வைக்கிற தேவன் நம்முடைய தேவன். வேதம் அதுதான் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் இந்த எலியா சொன்னபடியே மழை பெய்யவில்லை 3 ஆண்டுகளுக்கு மேலாக. எப்படி இது நடந்தது? ஒரு மனிதனுடைய வார்த்தைக்கு இயற்கைகள் கட்டுப்படுமா என்று நீங்கள் யோசிக்கலாம். ஒருவேளை ஆளுகிறவர்கள் அல்லது ராஜாவாக இருப்பான் என்று சொன்னால் அந்த குடிமக்கள், அந்த ராஜ்யத்தில் உள்ளவர்கள் கட்டுப்படுவார்கள், கீழ்ப்படிய வேண்டும். அந்த கட்டளைக்கு தாங்கள் எல்லோரும் ஒபே பண்ணித்தான் ஆக வேண்டும். ஆனால் இயற்கை கட்டுப்படுமா? ஆனால் ஆண்டவருடைய ஊழியக்காரன், ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வார்த்தைக்கு இயற்கை கட்டுப்படுகிறது. இங்கு அதைத்தான் பார்க்க முடிகிறது. அந்த எலியா யார்? நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதன் என்று சொல்லி யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்வதை வேதத்தில் பார்க்க முடியும். இதனுடைய ரகசியம் என்னன்னு, நாமும் அநேக நேரத்தில் பேசுகிறோம், அநேக காரியங்களை பேசுகிறோம். என் வார்த்தைலாம் எடுபடாது, என் பேச்செல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க, நான் பேசி வேஸ்ட்ன்னு சொல்றீங்களா? அப்போ நீங்க அப்படி சொன்னீங்கன்னா நிச்சயமாக அது எடுபடாது. காரணம், உங்கள் பேச்சு ஏன் எடுபடவில்லை, எங்க வார்த்தையில் ஏன் வல்லமைகள் என்று சொன்னால், நாம் தேவனுடைய சமூகத்திலே நிற்கிறவர்களாக இல்லை. எலியா சொல்கிறான், கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான் நான் என்று சொல்லுகிறார். ஊழியக்காரன் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லும் பொழுது அவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிறவர்கள். அதிகாலை எழுந்து நீ ஆயத்தமாக என் சமூகத்தில் வந்து நில் என்று மோசேக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். காலையில் எழுந்தவுடனே கர்த்தருடைய சமூகத்தில் தான் கண் விழிப்பார்கள். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கர்த்தரை தான் நோக்கி பார்ப்பார்கள். கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிறவர்கள் அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கும், ஜீவன் இருக்கும். இன்று நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? கொஞ்சம் இந்த நாளில் சிந்தித்து பார்ப்போம். நாம் சொல்லுகிற காரியங்கள் இயற்கை கட்டுப்படுகிறதா, அல்லது வீட்டில் உள்ளவங்க தான், பெற்றோர்கள் சொல்கிறது பிள்ளைகள் கேட்கிறார்களா, கேட்க மாட்டேங்கிறாங்க, புலம்புகிறோம் என்று சொன்னால் நாம் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருக்க கற்றுக்கொள்ளுவோம். ஆண்டுடைய சமூகத்திலே நிற்க கற்றுக்கொள்ளுவோம். ஆண்டுடைய சமூகத்திலே இருந்து அவருடைய வல்லமையினால் தரிப்பிக்கப்பட்டு பிறகு பேசுவோம் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையும் வல்லமுடையதாக வெளிப்படும். ஒரு அருமையான ஊழியர் ஒரு நாள் தன்னுடைய ஊழியத்தின் நிமித்தமாக கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க போகிறார். போகும்பொழுது ஒரு நல்ல வெல் ட்ரெஸ், நல்லா ஒரு வெள்ளை சட்டை போட்டு போகும்பொழுது மேகங்கள் திரண்டு வருகிறது. பலத்த மழை பெய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. இவருக்கோ ஆயத்தமாகவில்லை. கொடையும் கிடையாது, ரெயின் கோட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவர் தன்னுடைய பைக்ல போய் கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த மழை பெய்யுமாண்டால் சகதியும் சேருமாய் மேலே அடித்து நான் எப்படி நனைந்து கொண்டு போய் அங்கு போய் மாற்று வஸ்திரமும் கிடையாது போய் பிரசங்கிக்க முடியும் என்று சொல்லும் பொழுதுதான் இந்த எலியாவின் தேவனை குறித்து அவர் யோசிக்க ஆரம்பித்தார். அன்று எலியா ஜெபித்தான், மழை நின்றது. எலியா ஜெபித்தான், மழை பெய்தது. கருத்தாய் ஜெபிக்குது. அதற்கு பதில் கொடுத்த அதே தேவன் நானும் ஜெபிக்கிறேன். இந்த மழை மேகங்கள் அப்படியே என்னை பாதிக்காதபடி அல்லது என்மேல் மழை பெய்யாதபடி அவைகள் அப்படியே நிற்கட்டும், நான் போய் சேர்ந்த பிறகு பெய்யட்டும் என்று சொல்லி வார்த்தையை அனுப்புகிறார், பேசுகிறார். அப்படியே அந்த சூழ்நிலை மாறுகிறது. மழை இவன் மேல் எந்த ஒரு துள்ளி கூட விழாமல், நனையாமல் பத்திரமாக அந்த இடத்திற்கு போய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாரா? யோசித்து பாருங்கள். நம்முடைய வார்த்தையிலும் ஆண்டவர் வல்லமை வைக்க விரும்புகிறார். வார்த்தையில் வல்லமை உண்டு எப்பொழுது? ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது. இன்று ஒரு தீர்மானம் எடுப்போம். முதலாவதாக ஆண்டவர் சமூகத்தில் நின்று நம்முடைய அந்த நாளை தொடங்குவோம். தேவையில்லாத பேச்சுகளை நிறுத்துவோம். அதிகமாய் பேசும் பொழுது வார்த்தையில் உள்ள வல்லமை இழக்க நேரிடும். இன்று தீர்மானம் எடுத்து இந்த நாளிலிருந்து ஒரு வார்த்தை சொன்னாலும் சரியாக அது வல்லமையுள்ள வார்த்தையாக இருக்க கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நீர் வார்த்தையிலே வல்லமை வைத்திருக்கிறீரப்பா. என் வாக்கின்படியே அன்று என்று எலியா நம்முடைய ஊழியக்காரன் தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது அப்படியே நிறைவேறினது. ஆனால் அன்று அந்த தீர்க்கதரிசி பாதத்திலே தரித்திருக்கக்கூடிய உமக்கு முன்பாக நிற்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையும் தியாகத்தையும் கருத்தாய் ஜபிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறது போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் இந்த உலக வாழ்க்கையிலே ஓட்டம் ஓட்டம் என்று சொல்லி காலையும் பகலும்
எப்பொழுதும் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே தேடுவதற்கோ உடைய சமூகத்தில் காத்திருப்பதற்கோ நிற்பதற்கோ நேரமில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த நிலைமைகள் மாறி உடைய பாதத்தில் நின்று ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்திலிருந்து அந்த நாளை தொடங்க நீர் உதவி செய்வீராக. அந்த பாக்கியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுத்தரலும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளையுடைய வார்த்தைகளும் வல்லமைகள் உண்டாகட்டும். வார்த்தையின் மூலமா நீர் வெளிப்படுவீராக. உடைய கிரியைகள் நடப்பிக்கப்படட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகன மகிமையெல்லாம் அமுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க கற்றுக்கொள்ளுவோம். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் நிற்கும் பொழுதே நம்முடைய வார்த்தை வல்லமையுள்ளதாய் மாறுகிறது. பேசும் பொழுதே காரியங்கள் அப்படியே நடக்கும். இந்த கிருபை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.